கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர், பத்திரிகையாளர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். சார் வணக்கம். பிரதர். வணக்கம் பிரதர். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு அரசியல் கருத்தை பேசத் தொடங்கியிருக்கிறாரு. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பனையூரிலே இருந்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் ஏன்டா இந்த விஜய தொற்றோம்னு சொல்லி ஃபீல் பண்ண போறீங்க? என் பின்னாடி இருக்கவங்கலாம் தற்கூரி கூட்டங்கள்ல, அவங்கலாம் அரசியலினுடைய ஆச்சரியக்குறி கூட்டம்ன்ற மாதிரியான பஞ்ச் டயலாக், வாங்கடா மோதி பார்ப்போம்னு சொல்லிட்டு சினிமா வசனங்கள்லாம் மீண்டும் பேசத் தொடங்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் இன்னும் தொடவே இல்ல. என்ன ஒரு பெரிய விஷயம், பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னன்னா, விஜய் இன்னும் தொடவே இல்ல. உண்மையாலுமே அதுல திமுக அரசாங்கமானது நியாயமான நடவடிக்கை எடுக்கணும்னா, விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். விஜய் உள்ளிட்ட விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனதுல இருந்து, ஆதவ அர்ஜுனால இருந்து, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வரைக்கும் கைது செஞ்சிருக்கணும். ஆனா பாவம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாவட்ட செயலாளர் விட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல போயிருந்தோம் அப்படின்னா இவனுங்க இதை வச்சு மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி திமுக எங்களை பார்த்து மிரண்டுருச்சு, பயந்துருச்சு, ஸ்டாலின் உருண்டுட்டாரு, மிரண்டுட்டாரு, குதிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் பேசுவானுங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இவனுங்களை பெருசா டச் பண்ணல அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப அதாவது நீங்க முட்டாள்தனமா தேவையில்லாம மக்களை 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருப்பீங்க. ஆனா உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சா சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா எங்களை என்ன தொட்டுட்டீங்களா, விட்டுருவோமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன புலத்தனமா இருக்கு. அந்த இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விஜய் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நாங்கெல்லாம் இங்க, அதாவது இங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் தற்குறிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் ஆச்சரியக்குறிகள். சந்தோஷம். ஆனா அந்த ஆச்சரியக்குறினா எப்படி ஒரு இங்க தேசிய அளவுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு வராரு, பக்கத்திலே வருது தளபதி 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 தளபதி. இதுக்கு பேர் ஆச்சரியக்குறியா எனக்கு தெரியல, அது தெரியல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஒரு கரண்ட் கம்பம் டிரான்ஸ்பார்மரை பார்த்தா தாவிர வேண்டியது. அந்த பசங்களை நான் தப்பு சொல்லல, அந்த பசங்க எல்லாம் அரசியல் படுத்தப்படணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க அந்த பசங்களை அரசியல் படுத்தவே விடலையே சார். நீங்க இன்னமும் சினிமால பேசுற மாதிரி மாஸ் டயலாக் பேசி அந்த பசங்களை உங்களுடைய சோர்ஸா, உங்களுடைய ஒரு கூட்டமா தக்க வச்சுக்கணுங்கிற வேலையில ஏற்றி விடுறீங்க. நீங்க அந்த லெவல்ல தான் நிக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டத்தை எந்த விதத்துல நீங்க தமிழ்நாட்டு அரசியலை மாத்த போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல போய் நின்றுகிட்டு இப்படி இப்படி குதிக்கிறது, தாவறது, மேல ஏறுறது, பல்டி அடிக்கிறது. இது ஏதாவது இப்படிப்பட்டவங்களால தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறுமான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய நிலைமையும் ரொம்ப கேவலமா, ரொம்ப பரிதாபத்துக்கு உரிய நிலையில இருக்கான்னு தான் இது நாம பாக்குறதா இருக்கு. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஊழல் ஊழல், லஞ்சம், அந்த கொள்ளை, இந்த கொள்ளை, இது மணல் கொள்ளை. சரி, எல்லாம் சரி சார், எல்லாம் சரி, அதை விடுங்க. இப்ப அவங்க இப்ப விஜயோடைய கூட்டம் நடந்த ஒரு இது இருக்குல்ல, பில்டிங் இருக்குல்ல, அது எந்த பில்டிங் அப்படின்னா ஜேபிஆருக்கு சொந்தமான அந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு இதுதான், பிளாக்ல தான் நடக்குது. அத பத்தி நாம படிச்சோம்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் வருது. என்னன்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்க, அங்க இருக்கக்கூடிய கலையரங்கத்தை, ஐ மீன் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியம் கட்டும் பொழுது ரொம்ப தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தி கட்டினதுனால 13 வட இந்தியர்கள் செத்து போயிருக்காங்க அங்க. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து அந்த கல்வி குழுமத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜேபிஆர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பில்டிங் அது. எப்படி ஊழல்ல அதாவது இன்னும் சொல்ல போனா தரம் இல்லாம செஞ்சு அதுல 13 பேரை காவு வாங்கின இடம் அந்த இடம் ஒண்ணு. அடுத்தது அந்த 13 பேருக்கு இன்னைய வரைக்கும் நஷ்ட ஈடா பெரிய அளவுல ஜேபிஆர் குடும்பம் முழுசா கொடுக்கல. ஆனா அங்க கொடுக்க துப்பு இல்லாம இந்த 41 பேருக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு இன்னைக்கு அந்த ஜேபிஆர் குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த முன்னாள் தலைவரான ஜேபிஆர் உடைய மருமகனான மரியா வில்சன் சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அப்பட்டமான ஒரு அரசியல். அப்ப நீங்க மீட்டிங் போற இடமே ஒரு அப்பட்டமான கேவலமான ஒரு 13 பேர் உயிரை காவு வாங்கிய ஒரு இடம். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் போடுற கூட்டத்துல உயிர் காவு வாங்குது,
இல்லன்னா உயிர் காவு வாங்கின இடத்துல விஜய் வந்துங்க கூட்டம் போடுறாரு. இதை நான் இப்படிதான் பாக்குறேன். இல்ல நான் அப்படிதான் யதார்த்தமா பாக்குறேன். நடக்குது, அதை விஜய் வந்து ஒப்பிட்டு பேசுறது சரியா இருக்காதுல்ல. இல்ல அப்புறம் நீங்க வந்து யதார்த்தமா நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துங்க பதார்த்தமா பேசும் பொழுது நாம அதாவது இப்ப நான் சொன்ன விஷயத்த வந்துங்க சொல்லாடலுக்காக நான் சொன்னது. இதெல்லாம் தாண்டி நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க, பேசணும், மாற்று கருத்து இல்ல. மணல் கொள்ளையை பத்தி பேசுறீங்க, பேசணும், மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுகவை பத்தி மட்டும் தானே பேசுறீங்க. திமுக பேர்ல மட்டும்தான் இவ்வளவு இது இத்தகைய வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கா? ஏங்க மிஸ்டர் விஜய், உங்களை ஒரு அம்மா கொடநாடுல உட்கார வச்சாங்கல்ல, பொட்டி பாம்பா சாத்திக்கிட்டு உட்கார்றா தம்பின்னு உட்கார வச்சாங்கல்ல, அந்த அம்மா A1 அக்யூஸ்ட், முதல் குற்றவாளி, தண்டனை, அதாவது இன்னும் சொல்ல போனா தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி. அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல. அவங்க அதாவது குற்றத்தை நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த கட்சி தான் அதிமுக. நீ நீ வந்து ஊழல் பேசினா அதை நீ பேசணும்ல. இப்ப நீ வந்து நீ இப்ப வந்து திமுக பத்தி பேசு, சரி, அதுல மாற்று கருத்து இல்ல. அதிமுக பத்தி பேசணும்ல. ஏன் அதிமுக காரன் வந்து லஞ்சம் வாங்கலையா, ஊழல்? இன்னும் சொல்ல போனா வேலுமணி பேர்ல வந்து 4-5 கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்கு. அப்படி நிறைய மந்திரிமார்கள்னால ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. நீ அதை பேசணும்ல. போன எலெக்ஷன்ல இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எந்த அளவுக்கு இவனுங்க வந்து கட்டம் போட்டு கொள்ளையடிச்சானுங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். அதுல வந்து இடி சார்ந்த வழக்கு, சிபிஐ சார்ந்த வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ந்த வழக்கு எத்தனை இருக்குன்னு தெரியும். நீ நீ உண்மையாலுமே நடுநிலையானவனா இருந்தா, மக்களுக்கு மாற்றத்தை தரப்போறவனா இருந்தா, மக்களுக்கு நன்மையை தரப்போறவனா இருந்தா, தப்புனா 2 தப்பையும் பேசணும்ல. அடுத்தது மணல் கொள்ளையை பத்தி பேசுற எப்பா விஜய், இந்த மணல் கொள்ளையில, மணல் மாஃபியால ரொம்ப ஃபேமஸானவங்க யாரு அப்படின்னா, இந்த வந்து பிரதர் இது இது திருச்சி புதுக்கோட்டை பக்கம் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் கரிகாலன் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அவனுங்க கிட்ட அவனுங்களுடைய இடத்துக்கு வந்து ஈடி ரைடு போனா அது வந்து அங்க தொட்டு எங்க போய் நிக்குதுன்னா பாஜகவுடைய கமலாலய ஆபீஸ்ல போய் நிக்குது. என்னடான்னு பார்த்தா எல்லா பயிலும் கட்டிங் வாங்கியிருக்கான். அண்ணாமலையில இருந்து கேசவநாயக் வரைக்கும் கட்டிங் வாங்கியிருக்கான். மணல் கொள்ளையில இவனுங்க வந்து கூட்டு போட்டுதான் திருடுற வேலையே. அந்த மணல் மாஃபியான ராமச்சந்திரனும் கரிகாலனும் தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய, விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய, அண்ணாமலையோடைய அக்கா புருஷனான சிவகுமாருக்கு சொந்தமான, அண்ணாமலைக்கு சொந்தமான அண்ணாமலையார் சாம்பருங்கிற இடத்துல 10 லட்சம் யூனிட் மணலை வாங்கி கொட்டி வச்சிருக்காங்க. அந்த மணல் யாற்றிருந்து வாங்கினது, அது எப்படி வாங்கினது? அப்ப நீ ஊழல் மணல் கொள்ளைன்னு பேசினா எல்லாத்தையும் சேர்த்துதானே பேசணும். பாஜக ஊழல் வந்து சிஏஜி அறிக்கை பிரகாரம் 7.5 லட்சம் கோடி சொல்றான். அது மட்டும் இல்லாம ரஃபேல்ல வந்து ஏகப்பட்ட கோடி ஊழல். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து அதாவது கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஒரு வந்து தேர்தல் பத்திரம், நிதி பத்திரங்க, தேர்தல் பத்திரம், அந்த தேர்தல் பத்திரத்தை வச்சு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் இடி கேஸ போட வேண்டியது, அந்த இவனுங்க வந்து கட்சிக்கு வந்து டொனேஷனை வாங்க வேண்டியது, அந்த கேஸை விட்டுற வேண்டியது, இல்லைன்னா ரைடு போக வேண்டியது, அந்த வந்து ரைடு போன 10வது நாள் இவனுங்களுடைய கட்சிக்கு வந்து டொனேஷனா வர வேண்டியது. இது அந்த வந்து அவரை வந்து விசாரணையில இருந்து இது இன்னும் சொல்ல போனா இடி வழக்குல இருந்து விட்டுற வேண்டியது. இதை பண்ற வேலை யாருன்னா பாஜக வேலை. அப்ப இப்படிப்பட்ட ஊழலின் பிறப்பிடமான ஊழலை வந்து திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு சட்டப்படி செய்யற பாஜக இவ்வளவு ஏன் சார் உங்க கூட ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் நிக்கிறான்ல, ஒருத்தர் அவங்க மாமனாரினுடைய நிறுவனமே இந்த பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமா, அதாவது இந்த பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலியமா பல 100 கோடிகள் வந்து பணம் கொடுத்திருக்கு. அவங்க திமுகவும் கொடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. நீ பேசுறவனா இருந்தா திமுகவையும் பேசு, அதிமுகவையும் பேசு, பாஜகவையும் பேசு. ஆனா விஜயோடைய கூட்டத்தையும் பேச்சையும் நான் எப்படி பாக்குறேன்னா, முழுக்க முழுக்க திமுகவின் மீது இருக்கக்கூடிய வன்மமாக காழ்ப்புணர்ச்சியா நான் பாக்குறேன். இது எடுபடுமானா திமுகவினுடைய, அதாவது திமுகவினுடைய எதிர்த்தரப்பு வாக்காளர்களை வேணா விஜய் வந்து கொஞ்சம் கவர ட்ரை பண்ணலாம். ஆனா நடுநிலையான நியாயத்தை பேசுகின்றவர்களை வந்து விஜயால கவர் பண்ண முடியாது. இந்த கூட்டம் திமுக மீது மக்களே விஜய் பின்னாடி இருக்காருன்றார்ல. மக்கள் இல்லைங்க, மக்கள் வந்து நமக்கு ஒரு வந்துங்க பெரிதாப ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா, இந்த சினிமா நடிகைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக வந்து அங்கங்க வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இவரை பார்க்கணும்னு ஓடுறாங்க. ஆனா அதெல்லாம் வாக்குகளா மாறுமானா அதை நாம வந்து எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். நாம வந்து கண்டிப்பா மாறாதுன்னு சொல்றோம். ஆனா அதற்கான அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் வந்து எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். அப்ப விஜய் அவர்கள் வந்து நீங்க ஊழலை பத்தி பேசினா பேசுங்க, முழுக்க பேசுங்க, எல்லா கட்சியை பத்தி பேசுங்க.
அடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனை என்ன சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனை என்ன மக்களுக்கு? இன்னைக்கு ஒரு இன்னைக்கு என்னன்னா சனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குற பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷனே நடக்கக்கூடாது. இங்க பாஜக மட்டும் இந்தியா முழுக்க ஆட்சி அமைக்கணும். இந்த இந்தியாவை மன்னராட்சிக்குள்ள கொண்டு வரணும். சனநாயகம்ங்கிற பேர்ல மன்னராட்சிக்குள்ள கொண்டுட்டு வரணும். இந்த இந்தியாவை நாஸ்திப்படுத்தணும். இதனை வர்ணாசிரம கோட்பாட்டின்படி ஒரு சட்ட திட்டங்களை சட்டத்திட்டங்களை வகுத்து பிராமண வகுப்பை சாராத அத்தனை இந்துக்கள், அத்தனை இஸ்லாமியர்கள், அத்தனை கிறிஸ்துவர்கள், அத்தனை கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே அடிமைகளாக்கணும். ரொம்ப பிற்போக்குத்தனமா ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். இதனை எல்லாம் உள்ளடக்கிய இந்து நாடு அறிவிக்கணும். அதுக்கு எல்லா மாநிலத்திலையும் நாம ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி எஸ்ஐஆர்னு ஒரு விஷயத்த இவனுக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள ஜனநாயகத்தையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்ய முடியல, பிரஷர் தாங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தியில சார் நீ பேசணும். இன்னைக்கு நியாயமான பிரச்சனை அதுதானே சார். நீ அதை பத்தியிலயா பேசணும்? அதை நீ டீட்டெயிலாக பேசணும். அதை விட்டுட்டு அங்க கேஸ் போடுறேன், இங்க கேஸ் போடுறேன், வாட்கிட்ட எடுத்து சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த எஸ்ஐஆரால பாதிக்கப்படப்படுறது விஜய் கட்சி தான் முதல்ல. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் தெரியாது. இவங்களுக்கு தான் முதல் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த எஸ்ஐஆர் ஒழுங்கா இந்த எஸ்ஐஆரால நிறைய வாக்குகள் மிஸ் ஆனா அது விஜய் கட்சிக்கு தான் அந்த அந்த அதாவது விஜய் கட்சிக்கு தான் அது ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் தாண்டி திமுக, அதிமுக இன்னைக்கு களத்துல நிக்குது. இவங்க ஒரு பக்கத்து வேலை பாக்குறாங்க, அவங்க ஒரு பக்கத்து வேலை பாக்குறாங்க. பிஎல்ஓ போட்டு பூத் ஏஜென்ட்களை போட்டு அவங்க அதாவது இன்னும் சொல்ல போனா வார்டு ரீதியா, கிளை ரீதியா, தொகுதி ரீதியாக ஆட்களை போட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிஎம்ஆ இருக்கிற ஸ்டாலின் அவர்களே கட்சிக்காரங்களுக்கு போன் பண்ணி போய் பாத்தியாப்பா, அதை பாத்தியா, இதை பாத்தியா, இங்க பாத்தியா, நம்ம ஓட்டெல்லாம் மிஸ் ஆயிடக்கூடாது, மக்களை கரெக்டா கொண்டு போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோப்ல இருக்காங்க. அவங்க களத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. நீ சும்மா கார்ல டொயிங்கன்னு வர்றது, அப்புறம் கார்ல டொயிங்கன்னு போறது, அப்புறம் நீ பின்னாடி ஒரு இப்போ இந்த 10 பயிலு 20 பயிலுவ உண்மையிலே ஓடி வரானுங்களா இல்ல இவனுங்க அதாவது இந்த கேமரா மீடியாவில போக்கஸ் பண்றதுக்காக காசு கொடுத்து கூட்டு வர்றாங்களா நமக்கு தெரியல. அது எப்படி விஜய் கிளம்புறப்ப எப்படியும் ஒரு 50 பேருக்கு எப்படி தெரியுது? விஜய் வர ரூட் எப்படி 50 பேருக்கு தெரியுது? ஏன்னா பொழப்பே எல்லாம் அங்கேயே நின்றுகிட்டு இருப்பான். இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவர் என்னமோ விளாடிமிர் புட்டின், டொனால்டு ட்ரம்ப் இவரை பார்க்க போற கூட்டம் ஸ்கேன் பண்ணணுமா, உள்ள அப்படி போகணுமா, உள்ள இப்படி போகணுமா, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீ அங்க ஒரு மக்களுக்கான விஷயத்தை பேசுவேன்னு பார்த்தா முழுக்க திமுக மீது வன்மத்தை கக்கக்கூடிய விஷயத்த பேசுற. திமுகவை ஒழிக்க போறேன், திமுகவை அழிக்க போறேன். அப்ப விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாற்று கிடையாது, திமுகவுக்கு மாற்றா வரணும்னு நினைக்கிறாரு. அவர் பார்வையில ஊழல் குற்றவாளியாகி சிறை சென்று ஊழல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய கட்சியான அதிமுக நல்ல கட்சி. இந்த பக்கத்து ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய இங்க லஞ்சத்தை ஊழலை சட்டப்படி பண்ற பாஜக நல்ல கட்சி. இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணல. திமுக மட்டும்தான் ஊழல் பண்ணுது, திமுக மட்டும்தான் லஞ்சம் வாங்குது. அப்படின்னா பிரச்சனை விஜய் கிட்ட இருக்கு. விஜய்க்கு திமுக மீது ஏதோ ஒரு விதமான பிரச்சனையோ இடைஞ்சலோ காழ்ப்புணர்ச்சியோ இருந்திருக்கு. அதன் காரணத்தினாலதான் விஜய் வார்த்தைக்கு வார்த்தை. இதுல இன்னொரு கருத்தை ஆழமா சொல்றாரு. குறி வச்சா தவறாது அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறார். 2026 குறி வச்சிட்டாரா? அவரு என்ன இல்லண்ணே, அவரு அதாவது அவர் என்ன குறி வச்சாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். தெரியல, என்னப்பா நீ குறி வச்ச? இல்ல பக்கத்துல ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருப்பானே, அவன்கிட்ட கேட்டு சொல்லு, என்னத்த குறி வச்சான்னு கேட்டு சொல்லு. ஏதோ அவன் சொல்றான், நீ சைக்கிள்ல போன விளம்பரம் பண்ணுன, அதனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசுற. விஜய் சைக்கிள்ல போனதுனாலயா திமுக ஆட்சிக்கு வந்துச்சு? 10 வருஷம் கஷ்டப்பட்டு நடையோ நடந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் செஞ்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்தது குறி வச்சா தப்பாதாங்கிறத 2026 எலெக்ஷன்ல தான் பெதர் நம்ம பாக்கணும். சரி பெதர், குறி வச்சா தப்பாதுங்கிற, சரி குறி வச்சா தப்பாதுங்கிற, கரூர்ல ஒரு நடந்த பிரச்சனைக்கே நீ போயிட்டு சும்மா அந்த சொல்லுவாங்க சீக்கு வந்த கோழி மாதிரி வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு 4-5 நாளா வெளியே வரல. நீ எல்லாம் குறி வச்சு எங்க அடிக்க போற? அதெல்லாம் நீ பேசலாமா? முதல்ல தற்குறின்றதுக்கு ஒரு விளக்கத்தை கூட கொடுக்குறாரு. நான் லாஜிக்கான தற்குறின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாரு. யாரு தற்குறின்றது இனிமேதான் தெரியும், உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், நீங்க எல்லாம் எங்களை பார்த்து கதறுவீங்கன்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதை இப்ப நம்ம பார்க்கலாம். எந்த அரசியல் தலைவராவது இந்த மாதிரி என்னைய பார்த்து கதறுவீங்க பதறுவீங்க எல்லாம் பேசி நம்ம பார்த்திருக்கோமா? அதெல்லாம் அதெல்லாம் பக்குவமற்ற பேச்சுன்னா ஒரு பெரிய தலைவன் அவங்களுக்கு கீழே எண்ணற்ற மக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட பேச்சு எல்லாம் பேசக்கூடாது.
ஆனா வந்து கதறுவீங்க பதறுவீங்கன்னு சொல்றத பார்த்த விஜய் தான் கதற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் தான் பதற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் தான் ஓகே. ஐயோ டே என்னடா என்னையே எல்லாம் வந்து சொல்றீங்க லாக் பண்றீங்க கேட்டா நீ அங்க நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்றீங்க அங்க போறேங்கிறீங்க இவ வீட்டுக்கு போறேங்கிறீங்க என்னையவே வச்சு வச்சு அடிச்சா நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லி விஜய் தான் கதற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப விஜயே தற்குறின்னு சொல்ல வரீங்களா? இந்த கதறெல்லாம் பாக்குறதில்ல. இல்லங்க விஜய் வந்து எப்படின்னா மோசமான தற்கூரி, விவரமான தற்கூரி, விவரமான ஓகே. தற்கூரி. அரசியல் புரிதல் அதாவது அரசியல் புரிதல் இல்லாத விஷம் நிறைந்த வன்மம் நிறைந்த ஒரு மனிதர். பேராசை நிறைந்த அதாவது ஒரு பேராசை நிறைந்த ஒரு மனிதர். அதிகார வெறி, அதிகார பசி கொண்ட ஒரு மனிதர். இந்த அதிகார பசிக்கு, அதிகார வெறிக்கு இன்னும் எத்தனை பேரை வந்து பலி கொடுக்க போறாருன்னு நமக்கு தெரியல. ஓகே சார். பல்வேறு கருத்துக்கள வந்து காரசாரமா வழங்கியிருக்கீங்க. சில நகைச்சுவைய கூட கூடுதலா சொல்லியிருக்கீங்க விஜய பத்தி. மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்.